ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம ரோட்டு கடையில சாப்பிடுவோம் இல்லையா, தக்காளி தண்ணி சட்னி அதான் செய்ய போறோம். எப்பயுமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிறது டேஸ்ட் தான். ரொம்ப சிம்பிளா தான் செய்வாங்க. அது நம்ம ஊர்ல சாப்பிட்டாலும் சரி, மற்ற ஸ்டேட்ல சாப்பிட்டாலும் சரி, எங்க சாப்பிட்டாலுமே அது சூப்பரா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எப்பயுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுல அவங்க வித்தியாசமா என்ன பண்றாங்க அப்படின்னா, செய்யற மெத்தட் தான். சின்ன சின்ன விஷயங்களை வேற மாதிரி பண்றாங்க. ஏதோ சின்ன விஷயங்களை ஆட் பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம செய்யற ஃபுட்டு கூட அதே அளவுக்கு அதோட கூட நல்ல டேஸ்டா வரும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. எப்படி வந்து எவ்வளவு அரைக்கணும், எவ்வளவு வதக்கணும், எப்போ தண்ணி சேர்க்கணும், எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் தான் அந்த டேஸ்ட்டை நமக்கு மாத்தி கொடுக்குது. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 நீட்டா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதே டயத்துல 2 பெரிய வெங்காயம் இது வந்து ரஃபா சாப் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமே எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிறோம்னா இது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்போ நம்ம சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஸ்மெல் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 5-6 மிளகாய். 2 மிளகாய் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் போட்ட மிளகாய் காரத்துக்காக, இது வந்து கலருக்காக. இது இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா வந்து இந்த தண்ணி சட்னி அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்ல ஸ்பைசியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்ல காரமா இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்க எப்பயும் யூஸ் பண்ற மிளகாயோட கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கும் போது அப்புறம் சப்புன்னு ஆயிடும். அப்ப சாப்பிட்றதுக்கு நமக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்காது. ஒரு சின்ன பீஸ் புளி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூட தேவைப்படுதுன்னா டேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். இப்போ இதுல வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம கொரப்பா அரைக்கணும். நைஸா அரைச்சிடக்கூடாதுங்க. நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வரேன். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நம்ம இதுல தக்காளி ஆட் பண்ணி அரைக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட இது அரைப்படும். ஒரு 4 தக்காளி எடுத்துட்டுக்கேன். நல்ல பெரிய சைஸா இருக்கிற தக்காளியா இந்த மாதிரி நல்ல ரெட்டா ஜூஸியா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்னிக்கு வந்து நல்ல கலரு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்க தான் போகிறோம். இதுலேயுமே வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதையும் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காம கொரப்பாக தான் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கலர் பாருங்க எவ்வளவு நல்லா பிரைட் கலரா வந்திருக்கு. இது ரீசன் வந்து நம்ம தக்காளி நல்லா ரெட்டா ஜூஸியா யூஸ் பண்ணதுனாலையும், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி போட்டோம் பாத்தீங்களா, அதனாலையும் இந்த கலர் வந்திருக்கு. இதே வந்து நம்மகிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கிடைக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணா கூட நமக்கு இந்த மாதிரி பிரைட் கலர் கிடைக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா 2ஆ பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சுத்தமாக ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் வந்து பச்சையாக போட்டிருக்கோம், தக்காளியும் அப்படியே பச்சையாக போட்டிருக்கோம். நம்ம தண்ணியை ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணோம்னா நம்ம வேலை வந்து சீக்கிரம் ஈஸியாக ஆகிடும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், இந்த பச்சை வாசனை போகட்டும். நடுவில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வதங்கட்டும். இந்த பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மிக்சி ஜார்லேயே ஒரு 2 கப்பு தண்ணியை ஊற்றிருக்கேன். அதை இதில் போட்டுருவோம். நம்ம இது நல்லா கொதிக்கணும். இது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. என்னடா அது இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னும் கூட இதுக்கு தண்ணி தேவைப்படும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். கொதிக்கி இப்படி இருக்கு. இது கொதிக்கும் போது இன்னும் திக்காகும். இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ரோட்டுக்கடை சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாவு தான். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணதில் மிச்சம் இருக்கு இல்லையா, அதையே நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. அந்த எண்ணெய் எல்லாம் பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்ல விட்ட எண்ணெய் ஃபுல்லா அப்படி நல்லா மேலே மிதந்து வந்தாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா திக்கா இருக்கு பாருங்க.
நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாவு சேர்த்ததுனால இது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அதனால் இன்னொரு கப்பு தண்ணி, இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் இல்லையா, அதில் இருக்கிற மிச்ச தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 2 கப்பு தண்ணி மொத்தமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவு ஆட் பண்ணதுனால இது திக்காகிறது மட்டும் இல்லாமல் இதோட கலர் பாருங்கள், நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலர் அந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது மூடியை போட்டு மூடிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். மூடியை திறந்து பார்த்துடலாம். சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். கரெக்டாக இருக்குங்க. இது வந்து இப்படி தண்ணியாக தான் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படி தண்ணியாக அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நமக்கு இருக்கணும். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி சர்விங்க்கு ரெடி. சாப்பிட்றதுக்கு இட்லியும் ரெடியாக இருக்குது. இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. 7 அரிசினா 1 உளுந்து தான் போடுவேன். நான் அவ்வளோ நல்லா பஞ்சாக வரும். ரீசன் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிப்ஸ் தான். அரைக்கும் போது செய்யும் போது நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த தண்ணி சட்னியெல்லாம் நம்ம எப்பயும் மாதிரி கப்பில் போட்டுலாம் சாப்பிடக்கூடாதுங்க. இப்படி நல்லா அப்படி எடுத்து இட்லி மேலே அப்படி நல்லா அப்படி ஊற்றி சாப்பிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு வெளியில் ரோட் கடையில் சாப்பிடும்போது கூட இப்படி தானே கொடுப்பாங்க நமக்கு. இந்த மாதிரி தான் இதை சாப்பிடணும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. இந்த சட்னியில் ஊறி இந்த இட்லி செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்லா சட்னி சாரமாக அருமையாக இருக்குது. இந்த சட்னி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 4 இட்லி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. கணக்கு தெரியாமல் தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.